வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஹாஸ்டல் கலாட்டா. ஆனா பொண்ணுங்க நாங்க சிரிச்சா இந்த உலகமே ஒரு தடவை அதிர்ந்து போயிடும். அதான் பெரியவங்க பொண்ணுங்க அமைதியா சிரிங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா நமக்குத்தான் அமைதின்னா என்னன்னே தெரியாது. வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோசம் எதுவுமே இல்லாம திட்டினாலும் மிதிச்சிட்டு வர எங்களை பார்த்து யார அமைதியை பத்தி பேசுறது? நாங்க மட்டும் சிரிக்க தொடங்கிட்டா அங்கொடையிலேயும் தப்பிச்சு வந்த பைத்தியங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல எங்கேயோ பைத்திய வாட்டிலிருந்து தப்பிச்சு வந்தவங்க பயந்து ஓடுவாங்க. நம்ம கேம்ல ஒருத்தி சிரிக்க தொடங்கினாலே முழு ஏரியால போக்கஸும் நம்ம மேலதான். ஏன்னா அவளோட சிரிப்பு சத்தம் அப்படி. அந்த இசையில அனிருத்தே தோத்து போயிடுவாரு. ஹாஸ்டல்ல இரவு 2 மணிக்கெல்லாம் ரோமிங் போகும். பேய்க்கு பயம் இல்லையானெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அந்த பேய் எங்களோட சத்தம் கேட்டு ஓடிடும். எல்லாம் குளிச்சாதான் போதியாவாங்க. ஆனா நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தாலே தள்ளாடித்தான் போவோம். ஒரு ஜோக்க நினைச்சு 1000 தடவை சிரிப்போம். ஆனா மிஸ்டர் ஹிட்லர் அம்மாவோட சத்தம் கேட்டுச்சுன்னா மட்டும் கட்டிலுக்குள்ளேயே ஒளிஞ்சிருவோம். மாமரத்துல குரங்கு இருக்குன்னு எல்லாம் ஓடும் போது நாங்க மட்டும் ஓடவே மாட்டோம். ஏன்னா மாங்காய் பறிச்சது நாங்க தான். எக்ஸாம் டைம்ல எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. நாங்க மட்டும் புதிய பேய் படம் வந்திருக்கான்னு தேடிட்டு இருப்போம். 10 ரூபாய் டொஃபியா இருந்தாலும் 10 பேரும் கண்டுபிடிச்சு ஷேர் பண்ணித்தான் சாப்பிடுவோம். அதை பார்த்து பைக்ல போற அங்கிள் ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க. அதையெல்லாம் கண்டுகிட்ட சரித்திரமே இல்லை. லெக்சருக்கு லேட்டா போய் லெக்சர் திட்டதையும் சிரிச்சுட்டே கேட்கிறோம். நல்ல பிள்ளைங்க நாங்க. ஒரு நாள் 10 பக்கம் படிச்சு 10 புத்தக நூல்களை திரும்ப படிச்ச நாங்கெல்லாம் வாழ்க்கையில எப்பயோ உட்பட வேண்டும்.